அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று திங்கட்கிழமையில் அட்சய திருதியை வந்திருக்குங்க. எப்பவுமே நாம அட்சய திருதியை அன்று ஏதாவது வாங்குவோம். அப்படி நாம கட்டாயம் வீட்ல வாங்க வேண்டிய பொருள்கள் என்ன? அந்த மாதிரி இந்த பொருள் தங்கத்திற்கு நிகரான பொருள்களை வாங்குவதற்கான பலன இந்த பொருட்கள் மூலியமா பெற முடியும்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன அந்த பொருள்? அது எந்த நேரத்துல, எந்த டைம்ல அந்த பொருட்கள வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுவும் அட்சய திருதியை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல வரக்கூடிய வளர்பிறையில கொண்டாடப்படக்கூடிய மங்களகரமான ஒரு நாள் என்று சொல்லலாம். இது மகாலட்சுமியோட அருள பரிபூரணமா பெற்று தரக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாள்ல தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆனால் தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த நாள்ல வேற என்ன மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கி வீட்ல வச்சு வழிபாடு செய்யும்போது நம்ம தங்கம் வாங்கினதற்கு இணையான ஒரு பலன நம்ம பெற முடியும். அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. வசந்த காலத்துல அதிகப்படியான செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த அட்சய திருதியை அமைந்திருக்குங்க. சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு 3வது நாள்ல வரக்கூடியதுதான் இந்த அட்சய திருதியை. இந்த வருஷம் நமக்கு அட்சய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமையில வருது. அதுவும் கிருத்திகையோட அடுத்த நாள் நமக்கு சேர்ந்து வருவதனால் ரொம்பவும் விசேஷம். இப்ப புராணங்களின்படி சூரிய பகவான் அட்சய நாள்ல தான் மகாபாரதத்துல பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தபோது அவங்களுக்கு உணவு உட்கொள்ளும் வகையில தட்டுப்பாடு எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அள்ள அள்ள குறையாத அந்த அட்சய பாத்திரத்தை வழங்கி அருள் செய்ததா சொல்லப்படுது. இந்த நாள்ல மகாலட்சுமி, குபேரர் இவங்களை எல்லாரையும் வழிபடுவதோடு சூரிய பகவானையும் சேர்த்து வழிபடுவது என்பது ரொம்பவும் சிறப்புங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு கிருத்திகையோட கொஞ்சம் சேர்ந்து வருவதால் இந்த நாள்ல நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் சிறப்புன்னே சொல்லலாம். அட்சய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி வருது. அன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக இருக்கு. அது இன்னுமே விசேஷம். திங்கட்கிழமையில ராகு காலம் அப்படிங்கிறது காலையில 7:30ல இருந்து 9 வரைக்கும் இருக்கின்றது. யமகண்டம் காலையில 10:30ல இருந்து 12 மணி வரைக்கும் இருக்கின்றது. இப்ப தங்கம், வெள்ளி வாங்கணும்னா அதற்கான நல்ல நேரம் எந்த நேரத்துல வருது? தங்கம் எப்படி வாங்குறதுன்னா, இப்போ ஒருவேளை காலை நேரத்துல நீங்க தங்கம் வாங்குறீங்கன்னா, ஒரு 7:30ல இருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம் முடிஞ்ச பிறகு நீங்க 9:30 மணியில இருந்து 10:30 வரைக்கும் நல்ல நேரமா இருக்கின்றது. இல்லைன்னா 12 மணியில இருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் இந்த நேரமும் நல்லா இருக்கு. அதுவும் இல்லைன்னா மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல நீங்க தங்கம் வாங்கிக் கொள்ளலாம். அதாவது நீங்க வாங்கக்கூடிய நேரம் ராகு கால யமகண்டம் நேரம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுவும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை நாள்ல இந்த அட்சய திருதியை வருவதனால அட்சய திருதியை அன்று நம்ம தங்கம், வெள்ளி வாங்கினால் இந்த வருஷம் முழுக்க நம்ம வீட்டுல தங்கம், வெள்ளி சேரும் அப்படிங்கிறதெல்லாம் அதற்கான அர்த்தம். அதாவது அட்சய பாத்திரம் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அந்த அட்சய பாத்திரத்துல பாண்டவர்கள் பசியாறும் போது அள்ள அள்ள சாப்பாடு வந்துகிட்டே இருந்துச்சாம். அது குறையவே இல்லையாம். அப்படிப்பட்ட அந்த நல்ல நாள்ல நாம் தங்கத்தை வாங்கிட்டு வீட்டுல வச்சோம்னா அது நம்ம வீட்டுல இருந்து வெளியில போகாது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுல நிரந்தரமாக தங்கும். இப்ப எங்க வீட்டுல ஆல்ரெடி தங்கம், வெள்ளி இருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் தங்கம், வெள்ளி பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்சய திருதியை நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதாங்க அட்சய திருதியை வழிபடுவதற்கான வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம். அதுவும் பாருங்க, இப்ப தங்கம், வெள்ளி விற்கக்கூடிய இந்த விலையில நம்ம எல்லோராலையும் போயிட்டு தங்கம், வெள்ளி பொருட்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. அப்படி ஒருவேளை தங்கம், வெள்ளி வாங்க முடியாது. ஆனா தங்கம், வெள்ளி வாங்குவதற்கான
ஒரு இணையான பலனை வந்துட்டு நம்ம பெறணும்னு நினைப்பவர்கள் வந்து இப்ப சொல்லக்கூடிய இந்த பொருள்களை ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா எல்லா பொருள்களையும் கூட கண்டிப்பாக வாங்கி வீட்ல வைக்கலாம். முதல்ல முக்கியமான பொருள் என்னன்னா, மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூதான். அதுதான் ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டு பக்கத்துல வந்துட்டு ஆவாரம்பூ வந்து கிடைக்கும். அத நீங்க பொறிச்சுட்டு வந்துட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சுக்கலாம். அப்படி ஒருவேளை இந்த ஆவாரம்பூ கிடைக்கல அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடையில ஆவாரம்பூ வந்து காய்ந்த பூக்களாக பாக்கெட்ல வந்து வச்சிருப்பாங்க. அத கூட நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இது வந்து தங்கத்திற்கு நிகரான ஒரு முக்கியமான பொருள்னே வந்துட்டு சொல்லலாம். அடுத்த பொருள் என்னன்னா, குண்டு மஞ்சள். அதாவது கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோம். பெண்கள் குளியலுக்கு வந்துட்டு உபயோகிக்கின்ற மஞ்சள். அதுவும் மஞ்சள் என்று சொன்னாலே அது மங்களகரமானது என்றே வந்துட்டு சொல்லலாம். இது குரு பகவானுக்கு ரொம்பவுமே உகந்தது. தங்கம் அப்படின்னாலே அது மஞ்சள் நிறம் வந்து கலந்திருக்கும். அதனால தங்கம் வாங்க முடியாதவங்க ஆவாரம்பூவுக்கு அடுத்ததா இந்த குண்டு மஞ்சள் வாங்கி நம்ம வந்து வச்சுக்கலாம். இது தங்கத்திற்கு இணையானதுன்னே வந்துட்டு சொல்லலாம். அடுத்ததா வெள்ளி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாசனை மலர்கள், முல்லை, மல்லி, பாரிஜாதம் இந்த மாதிரி வெள்ளை மலர்களை நிறத்துல இருக்கின்ற ஏதாவது ஒரு மலர வந்து நீங்க காசு குடுத்து வாங்கிட்டு வருவதன் மூலமாகவும் அது வெள்ளி வாங்கினதற்கு இணையான ஒரு பலனை தரும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, சங்குகள்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய கைவினைப் பொருட்களை இந்த அட்சய திருதியை அன்று வந்துட்டு நம்ம வாங்கி வைப்பதும் வந்து சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கினா வீட்ல செல்வம் வந்துட்டு பெருகும்னே சொல்லலாம். அட்சய திருதியை அன்று கடுகு வாங்குவதும் தங்கத்திற்கு அப்புறமா நமக்கு வெள்ளிக்கு இணையான மங்களகரமானதாக வந்துட்டு நமக்கு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, கல்லுப்பு வாங்கினா வாழ்க்கையில இன்பங்கள் பெருகும், மன நிம்மதி உண்டாகும், மகாலட்சுமி கடாட்சம் வந்துட்டு நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வந்து எது அப்படின்னா இந்த கல்லுப்பு தான். அதே போல வீட்டுக்கு தேவையான விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இந்த மாதிரியான விளக்குகளையும் வந்துட்டு நீங்க அட்சய திருதியை அன்று வந்துட்டு வாங்கி வீட்ல வைக்கிறது மூலியமா வீட்ல செல்வம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் குங்குமம், சந்தனம், பால், வீட்டுக்கு தேவையான அரிசி இந்த மாதிரி மங்கள பொருள்களை வாங்கியும் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து படைத்து வழிபடலாம். இந்த நாள்ல பால் பாயாசம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக நம்ம படைப்பது என்பது ரொம்பவும் விசேஷம்னே சொல்லலாம். அதே மாதிரி வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரியது. அதனால மகாலட்சுமியோட அருளை வந்து பெறுவதற்கு நம்ம மஞ்சள் நிறத்தையும் சுக்கிர பகவானுடைய அருளை பெறுவதற்காக வெள்ளை நிற பொருள்களையும் வாங்கி நம்ம வீட்டுல வைக்கலாம். இப்ப இந்த பொருட்களை எல்லாம் அட்சய திருதியை அன்று காலையில ஒரு 9:30ல இருந்து 10:30 மணி வரைக்கும் இல்லைன்னா மதியம் 12:30 மணியில இருந்து 1:30 மணி வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா கூட மாலை 6 மணிக்கு மேல கூட வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். தங்கத்திற்கு இணையான இந்த பொருட்களை வாங்கி வீட்ல வைப்பதற்கான நல்ல நேரம் இதுதான். கண்டிப்பாக நீங்கள் அட்சய திருதியை அன்று வாங்கக்கூடிய பொருட்களோடு இந்த பொருட்களையும் சேர்த்து வைங்க. நிச்சயம் அட்சய திருதிக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பாகவே அமையும் அப்படின்னு வந்துட்டு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.